அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் என்ன தகவல் எதுவுமே புதுசாக தகவல் இல்லை, பழைய தகவலை பற்றி தான் சொல்லலான் இருக்கேன். ஏன்னா நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க ஒரு அப்டேட்டு, தனுவாஸ் அப்டேட்டு, அதை பற்றின வீடியோ வந்து பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலை ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனே ஆன் பண்ணி வைங்க, அந்த அப்டேட்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ யூஜி அட்மிஷன் பிபிஎஸ்சி ஏஹெச் அண்ட் பிடெக் இதுக்கு கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு ஃபேஸு ஃபஸ்ட்டு ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு அலாட்மெண்ட்லாம் கொடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் சொல்லியிருந்தாங்க. எப்போ 31/7 ஜூலை 31 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து என்ன 31 முடிஞ்சு போச்சு. மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே இப்போ தகவல் இப்போ இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டு இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 2. ஓகேங்களா? ஆகஸ்ட் 2 படி பார்த்தோம்னா எந்த ஒரு தகவலுமே இல்லை. எப்போ செகண்ட் ரவுண்டு எப்போ வரும் அப்படின்றது நிறைய கேட்டிருக்கிறீங்க. செகண்ட் ரவுண்டு நிச்சயம் வரும். எப்படி வரும் நம்ம எதிர்பார்க்குறது பார்த்திங்கன்னா, இந்த ஃபஸ்ட் ரவுண்டோடைய வேக்கன்சி யாரும் அட்டன் பண்ணாதவங்க இல்லைனா விருப்பப்பட்டு போகாமல் இருக்கிறவங்க, அந்த வேக்கன்சி என்ன அந்த ஸ்டேட்டஸ் இது வரைக்கும் தெரியலை. அந்த வேக்கன்சி தெரிஞ்சதுன்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட்டு அதாவது இந்த ஒரு ஸ்கீமில் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இன்டர்னல் சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில். அது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இந்த ஸ்லைடிங் கொடுத்துருந்தவங்க, அதாவது அப்கிரேடு கேட்டவங்களுக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தும் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்டில் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? வெயிட்டிங் லிஸ்ட் உள்ளவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. பட் எல்லாமே உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன, ரிசர்வேஷன் சிஸ்டம் அதை வச்சு தான் உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் அலாட்மெண்ட் வரும் இருக்குது. அப்போ ஏற்கனவே நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் உள்ளவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் போயிடும். அதுக்கு முந்தின அப்போ 2 ஸ்டேட்டஸ் தாண்டி வரணும். செகண்ட் கவுன்சிலிங் வரத்துக்கு இந்த இன்டர்னல் சீட் அலாட்மெண்ட் ஒன்று வரணும் 2 கோர்ஸுக்குமே. அதுக்கு அடுத்து தான் இந்த வெயிட்டிங் லிஸ்ட் உள்ளவங்களுக்கான வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் வெயிட்டிங் லிஸ்ட் உள்ளவங்களுக்கு எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் நெக்ஸ்ட்டு என்ன ஆகும், அடுத்த ஒரு கட் ஆஃப் வந்து குறைக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கட் ஆஃப் குறைய வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த வருஷம் நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்திருக்கனால கட் ஆஃப் இன்க்ரீஸாக தான் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்ன கட் ஆஃப் வரைக்கும் சீட்டு கிடச்சிது அப்படிங்கிற விஷயம்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாருங்கள், நம்ம சேனலில் இந்த வியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்ச உடனே இம்மீடியட்டாகவே நம்ம அப்டேட் கொடுப்பேன், வீடியோ போடுவோம் இருக்குது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் பார்த்தோம்னா இந்த தனுவாஸில் செகண்ட் ரவுண்டு ப்ளஸ் இந்த இன்டர்னல் சீட் அலாட்மெண்ட் 2 ப்ராசஸ்க்கான அப்டேட்டு எதுவும் வரலை. அதே போல் சீட் வேக்கன்சி பற்றின ஸ்டேட்டஸும் இது வரைக்கும் தெரியலை. யூஸ்வலாக பண்ணுவாங்க, அஃபிஷியலாக வெப்சைட்டில் போடுவாங்க எப்படின்னா எவ்வளோ காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரிப்போர்ட்டிங் பண்ணதுக்கப்புறம் 2-3 நாளில் கிடைக்கணும். இப்போ ரிப்போர்ட்டிங் பண்ண பார்த்திங்கன்னா 2 தேதி ஆகிடுச்சு. மேபி திங்கள் செவ்வாயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி அடுத்த செகண்டோட வாய்ப்பெல்லாம் நிறைய பேசிக்கிட்டே இருப்போம். நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கோம். ஏன்னா கவுன்சிலிங் பற்றின அத்தனை இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் வீடியோ வந்துட்டுருக்குது. அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.